ஆண்டுகால வெளிநாட்டு அனுபவங்களை விட்டுவிட்டு தந்தையின் பொதுப்பணியை தொடர அரசியலுக்கு வந்துள்ளதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மதுரை மத்திய தொகுதிக்குட்பட்ட எஸ் காலனி பகுதியில் நடைபெற்ற தமிழ்நாடு தலை குனியாது என்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு தமிழக அரசின் சாதனைகள் மற்றும் மாநில உரிமைகள் குறித்து விரிவாக உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு சர்வாதிகார போக்குடன் மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க முயலும் போதும், சட்டமன்ற மசோதாக்களை முடக்க நினைக்கும் போதும் அதற்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்து முதல் குரல் கொடுத்து வருவதாக கூறினார். மேலும் தனது துறையின் கீழ் இயங்கும் தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் மூலம் தமிழை உலகெங்கும் கொண்டு செல்லவும், செயற்கை நுண்ணறிவு காலத்தில் தமிழை மேம்படுத்தவும் பல்வேறு தொழில்நுட்ப முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், தனது 30 ஆண்டுகால வெளிநாட்டு அனுபவங்களுக்கு பிறகு தனது தந்தையை விட்டு சென்ற பணிகளை தொடரவே அரசியலுக்கு வந்ததாக குறிப்பிட்ட அவர், சுயமரியாதை, சமூக நீதி மற்றும் அனைவரையும் உள்ளடக்கியது திராவிட மாடல் அரசு என்று பெருமிதம் தெரிவித்தார். தஞ்சாவூர் அருகே மருந்து கடையில் ஊசி செலுத்திய இளைஞர் உயிரிழந்த நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சாவூர் அருகே விளார் சாலை கலைஞர் நகர் பகுதியைச் சேர்ந்த தமிழரசன் என்பவருக்கு வயிற்றுவலி காரணமாக அவரது உறவினர்கள் விளார் சாலையில் உள்ள ஆங்கில மருந்து கடைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு மருந்து கடை உரிமையாளர் ஊசி செலுத்தியதை அடுத்து அவர் வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்டார். பின்னர் வீட்டுக்கு சென்ற சிறிது நேரத்தில் நெஞ்சுவலியால் துடித்த தமிழரசன் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்து சென்றுள்ளனர். அங்கு தமிழரசனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து தொடர்புடைய மருந்து கடை முன்பு உறவினர்கள் திரண்டதை அறிந்த காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்று தமிழரசனின் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக அரசிற்கு துதிபாடும் பழனிசாமியாக மாறிவிட்டார் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் பொன்முடி விமர்சித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அரகண்டநல்லூர் பேரூராட்சியில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்தை வஞ்சிக்கும் பாஜக மற்றும் அதற்கு துணை போகும் அதிமுக கட்சியை கண்டித்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருக்கோவிலூர் ஒன்றிய கழக செயலாளர் தங்கம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக துணை பொதுச் செயலாளரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு பாஜக அரசை கண்டித்து கண்டன முழக்கம் எழுப்பினார். அப்போது அவர் பாஜக அரசையும் அதற்கு துணை போகும் அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை கண்டித்து கோஷம் எழுப்பினார். பின்னர் மேடையில் பேசிய பொன்முடி, எடப்பாடி பழனிசாமி மத்திய பாஜக அரசிற்கு துதிபாடும் பழனிசாமியாக மாறிவிட்டதாகவும், மத்திய அரசு தமிழகத்திற்கு தர வேண்டிய 100 நாள் திட்டம், ரயில் திட்டம், கல்வி நிதி என அனைத்தையும் புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டி பேசினார். இந்த எடப்பாடி துதிபாடியே உனக்கு அங்க இருக்கிறால் தமிழகத்திற்காக வேண்டிய அடிப்படை தேவைகளையாவது கேட்டு பெறக்கூடாதா? அதையும் செய்ய மாட்டார். ஆனால் அவர்களோடு கூடிக்கொண்டு இன்று பல்வேறு இங்கே தமிழகத்திலே எது எது நடக்கக்கூடாதோ அதையெல்லாம் பேசிக்கொண்டு என்ன பேசுறாரு? தமிழ்நாட்டு முதல்வரை பற்றி பேசுகிறார். தமிழ்நாட்டை பற்றி ஏதாவது அவர் சிந்தித்தது உண்டா? தமிழ்நாட்டிலே அங்கே இருக்கிற ஒன்றிய அரசோடு கூட்டு வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் ஏதாவது செய்திருக்கிறீர்களா? தயவு செய்து எண்ணி பார்த்திட வேண்டும். தமிழ்நாடு அதிக வரி செலுத்தியும் கூட அதற்கு திரும்ப கிடைக்கும் நிதி கொஞ்சம் கூட இல்லை, ரொம்ப குறைவா கொடுத்துருக்கிறாங்க. 12.64 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் மற்றும் திறப்பு விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் நம்பியாம்பாளையம் ஊராட்சி நாதம்பாளையம் பகுதியில் இதர மாவட்ட சாலைகள் அமைக்கும் திட்டத்தின் கீழ் அடிக்கல் நாட்டு விழா ரூபாய் 7,75,00,000 மதிப்பில் நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளர் ராசா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணியை தொடக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அவிநாசி நகராட்சி பகுதிகளில் புதிய தார் சாலை அமைக்க 4,64,00,000 ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய அவர் பின்னர் திருமுருகன்பூண்டி நகராட்சி நெசவாளர் காலனியில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட அங்கன்வாடி மையத்தை திறந்து வைத்தார். ஆளே இல்லாத கட்சி கூட பொதுக்கூட்டம் நடத்தினால் கூட்டம் வரத்தான் செய்யும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டத்தை பொள்ளாச்சி ஜெயராமன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 10 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் போராட்டத்திற்கு தங்களது ஆதரவை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எனவும், இது தொடர்பாக வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில்
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துரைப்பார் எனவும் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், சேலத்தில் நடைபெறும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டமானது கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக நடத்தப்படும் ஒன்று என்றும், ஆளே இல்லாத கட்சி பொதுக்கூட்டம் கூட்டினால் கூட பொதுமக்கள் வரத்தான் செய்வார்கள் என விமர்சித்து பேசினார். அது தாவேக்கத்தான் போய் கேட்க, அது நான் போலீஸ் அதிகாரியோ தாவேக்க கூட்டத்துக்கு தாவேக்க கட்சி சேர்ந்தோம்னா அல்ல, அவங்களுக்கு தான் கேட்கணும். தேசத்துக்கெல்லாம் சேர்ந்தா ஒரே கூட்டம் போட்டாங்கன்னா நிச்சயமா எந்த கட்சி கூட்டம் போட்டாலும், ஆளே இல்லாத கட்சி கூட்டம் போட்டாலும் கூட கூட்டம் சேரும். ஆங்காங்கு எடப்பாடியார் மாதிரி தொகுதி வாரியா பகுதி வாரியா போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நல்லது. அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறதாகவே நோக்கமா வச்சு அவங்க அந்த மாதிரி செய்யறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.